ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.4 பார்க்கலாம். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. இப்போ நம்ம கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பையும் பக்கப்பரப்பையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல தந்திருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் எழுதிக்கலாம். நீளம் கொடுத்துருக்காங்க, நீளம்னா எல்லோட மதிப்பு 7.5 மீட்டர். ஓகே, அப்புறவு அகலம்னா பியோட மதிப்பு 3 மீட்டர். ஓகே, இனிமே உயரம்னா ஹெச்சோட மதிப்பு 5 மீட்டர். இனி கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலாவை எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல் இன்டூ பி கூட்டல் பி இன்டூ ஹெச் கூட்டல் ஹெச் இன்டூ எல் சதுர அலகு. இதுதான் ஃபார்முலா. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். 2 இன்டூ எல்லோட மதிப்பு 7.5 இன்டூ பியோட மதிப்பு 3, அப்புறவு கூட்டல் பியோட மதிப்பு 3 இன்டூ ஹெச்சோட மதிப்பு 5, அப்புறவு கூட்டல் இனி ஹெச்சோட மதிப்பு 5 இன்டூ எல்லோட மதிப்பு 7.5. ஓகே, இப்போ நம்ம மதிப்பை பிரதியிட்டாச்சு. இதை சால்வ் பண்ணிடலாம். 2 இன்டூ 7.5ஐயும் 3ஐயும் பெருக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு I3 15, அப்போ 5 பாக்கி 1. இனி 7 3 21, 21க்கு கூட 1 கூட்டினா 22. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? கூட்டல் 3 5 15. இனி கூட்டல் இதையும் பெருக்கிடலாம். I5 25, அப்போ 5 பாக்கி 2. இனி 7 5 35, 35க்கு கூட 2 கூட்டினா 37. ஓகே, இங்கேயும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகே, இனி வெளியே 2 இருக்குது இன்டூ உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? 22.5. அடுத்த 15 இருக்குது. இதில் புள்ளி இல்லை, அதனால என்ன பண்ணணும்னா புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுருங்க. அடுத்த 15 எழுதிக்கோங்க, புள்ளிக்கு அடுத்து 0 எழுதிருங்க. ஓகேங்களா? அடுத்த பாருங்க 37.5 கூட்டிடலாம். 5 0 கூட்டினா 5, 5க்கு கூட 5 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. இனி புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுருங்க. அடுத்த 2 1 கூட்டினா 3, 3க்கு கூட 5 கூட்டினா 8, 8க்கு கூட 7 கூட்டினா 15, அப்போ 5 பாக்கி 1. 1க்கு கூட 2 கூட்டினா 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4, 4க்கு கூட 3 கூட்டினா 7. புள்ளிக்கு அடுத்த கூட 0, அதனால அந்த 0 வேண்டாம். இப்போ என்ன கிடைக்குது? 75ன்னு கிடைக்குது. இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிடலாமா? ஃபஸ்ட்டு 5 10, அப்போ 0 பாக்கி 1. இனி 7 2 14, 14க்கு கூட 1 கூட்டினா 15. இப்போ நம்மளுக்கு 150ன்னு கிடைக்குது. இனிமேல் அலகு எழுதணும். சதுர அலகு. அப்போ சதுர அலகு தந்திரக்கூடிய மதிப்பு எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்மளும் மீட்டரில் எழுதிக்கணும். நீங்கள் ஒன்லி சதுர மீட்டர்னு எழுதிக்கலாம் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். என்ன அலகு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. அடுத்த அடுக்கில் 2 போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இனிமே கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கலாம். கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல் கூட்டல் பி இன்டூ ஹெச் சதுர அலகு. ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். 2 இன்டூ எல்லோட மதிப்பு 7.5, அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு 3, வெளியே ஹெச்சோட மதிப்பு 5. இனி வெளியே 2 இருக்குது, உள்ளே இருக்கக்கூடியதை கூட்டுங்க. பாருங்க 7.5. அடுத்த பாருங்க இங்கே புள்ளி இல்லை, அப்போ புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுருங்க. அடுத்த 3 தானே இருக்குது, அடுத்த எழுதிருங்க. புள்ளிக்கு அடுத்த 0 அப்படின்னு போட்டுருங்க. 5 0 கூட்டினா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி வைக்கலாம். 7 3 கூட்டினா 10, அப்போ என்ன கிடைக்குது? 10.5 எழுதிருங்க. 10.5. அடுத்த வெளியே 5 இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் பெருக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 10, இப்போ 10ஐயும் 10.5ஐயும் பெருக்கிடலாமா? 10.5 10, 0வால் பெருக்க போகிறோம், அப்போ 0 தான் கிடைக்கும். அப்போ 3 0 எழுதிருங்க. இனி 1 வாய்ப்பாடு, அப்போ மேலே இருக்கிறது அப்படியே எழுதிட்டாலே போதும். 5 0 1 கூட்டலாம். 0 0 5 கூட்டினா 5, அப்புறம் 0 1. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாம். புள்ளிக்கு அடுத்து 0 இருக்குது, அதனால அந்த 0 வேண்டாம். இப்போ என்ன கிடைக்குது? 105. அலகு எழுதலாம். சதுர அலகு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். எடுத்துக்காட்டு 7.5 பார்க்கலாம். இந்த கணக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஓர் அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர் 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் செலவு ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதுப்பிக்கிறாங்களாம்.
அதுவும் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 செலவாகுதான். அப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அதை கண்டுபிடிக்கணும். மொத்த செலவு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் புதுப்பிக்கிறாங்களோ அதோட பரப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை 80ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு செலவாகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். புதுப்பிக்க வேண்டிய பகுதியின் பரப்பு எங்கெல்லாம் புதுப்பிக்கிறாங்க? தரை மற்றும் 4 சுவர்கள். அப்போ தரையின் பரப்பு நெக்ஸ்ட் 4 சுவர்களின் பரப்பு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டோம் அப்படின்னா புதுப்பிக்க வேண்டிய பகுதியோட பரப்பு ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ தரை பகுதி இதோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அந்த அறை எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியணும் இல்லைங்களா? இப்ப பாருங்க 3 அளவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 அளவு கொடுத்திருந்தா அந்த அறை கனச்செவ்வக வடிவத்துல இருக்கு. இப்போ கனச்செவ்வக வடிவத்துல தரையின் பரப்பு அதாவது அடிப்பகுதி நம்மளுக்கு செவ்வக வடிவத்துல இருக்கும். அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தரையின் பரப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. செவ்வகத்தின் பரப்பு கூட்டல் இனி பாருங்க 4 சுவர்களின் பரப்பு அதாவது கனச்செவ்வகத்துல இது வந்து கனச்செவ்வகத்தை வரைஞ்சுக்கிறேன். இதுல வந்து மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் தள்ளி பாக்கி இருக்கக்கூடிய 4 பகுதிகள் வந்து பக்கப்பரப்பு. அதுதானே 4 சுவர்கள். அப்போ இங்க வந்து கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்பு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். எழுதிக்கலாம். கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு. ஓகே, இனிமே செவ்வகத்தின் பரப்பு அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். L/B சதுர அலகு கூட்டல் இனி கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்பு அதோட ஃபார்முலா 2 × L × B × H சதுர அலகு. இப்போ நம்மளுக்கு எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹெச்சோட மதிப்பு தெரியணும். ஓகே, பாருங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீளம்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு மதிப்புல ஃபர்ஸ்ட் தந்துருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு எழுதிக்கலாம். நீளம்னா எல்லோட மதிப்பு 25 மீட்டர். ஓகே, அடுத்த ரெண்டாவது அகலம் இருக்கு. அப்ப ரெண்டாவது மதிப்பு அகலம்னா பியோட மதிப்பு 15 மீட்டர். ஓகே, இனிமே லாஸ்ட் என்னது இருக்கு? உயரம். அப்ப லாஸ்ட் இருக்கக்கூடியது உயரத்தோட மதிப்பு. உயரம்னா ஹெச்சோட மதிப்பு 5 மீட்டர். சரிங்களா? இப்போ மதிப்பை இந்த ஃபார்முலால பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 25 இன்டு இனி பியோட மதிப்பு 15. அப்புறம் இந்த கூட்டல் லாஸ்ட் அலகு எழுதிக்கலாம். இனி 2 இருக்கு. எல்லோட மதிப்பு 25 கூட்டல் பியோட மதிப்பு 15. அப்புறம் வெளியே ஹெச் இருக்கு. ஹெச்சோட மதிப்பு 5. ஓகே, இப்போ பெருக்கிடலாமா? ஃபர்ஸ்ட் 25ஐயும் 15ஐயும் பெருக்கலாம். பெருக்கிக்கிறேன். 25 15 5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி 2 10 10 கூட 2 கூட்டினா 12. ஓர் 5 5 ஓர் 2 2 கூட்டிடலாம். 5 5 2 கூட்டினா 7 2 1 கூட்டினா 3. என்ன கிடைக்குது? 375 கூட்டல் இனி வெளியே 2 இருக்கு இன்டு உள்ள இருக்கிறத கூட்டலாம். 5 5 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1 2 1 கூட்டினா 3 3 கூட 1 கூட்டினா 4. அப்புறம் வெளியே 5 இருக்கு. இனி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 375 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டல் லாஸ்ட் 0 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 4 8 8 5 40. அப்ப 40 மறக்காம இந்த 0 எழுதிருங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டிடலாமா? 5 0 கூட்டினா 5. இனி 7 0 கூட்டினா 7 3 4 கூட்டினா 7. அப்ப 775ன்னு கிடைக்குது. அலகு எழுதணும். சதுர அலகு. அப்ப சதுர அலகு எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அலகுக்கு பதில் மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ புதுப்பிக்கப்பட வேண்டிய பகுதியோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டினை பாருங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 செலவாகுது. அதை எழுதிக்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 80. ஓகே, இப்போ நம்மள்ட்ட எத்தனை சதுர மீட்டர் இருக்கு? 775 சதுர மீட்டர் இருக்கு. அப்போ அதுக்கு ஆகும் செலவு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பரப்பளவு எழுதிருங்க. 775 இதை 80ஆல பெருக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 8ஆல பெருக்கிறேன். லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். அப்போ 8 5 40 0 பாக்கி 4. இனி 8 7 56 56 கூட 4 கூட்டினா 60. அப்போ 0 பாக்கி 6. இனி 8 7 56 56 கூட 6 கூட்டினா 62. ஓகேங்களா? லாஸ்ட் 0 அதை மறக்காதுங்க. அப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் புதுப்பிக்க ஆகும் மொத்த செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 62,000. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கணும்.